இது லாக்டவுன் டைம். நக்கீரன் ஆப்பை அன்லாக் பண்ற டைம். ஊரடங்கு சமயத்திலும் உண்மைகளை தெரிந்து கொள்ள டவுன்லோட் பண்ணுங்க நக்கீரன் ஆப். நான் ஃபோன் பண்ண உடனே சுப்பையாத்து பேசுவார். பேசிட்டு நிச்சயமாக காலையில் பேசினாலும் சரி, மத்தியானம் பேசினாலும் சரி, இரவு 10 மணிக்கு ரஜினி சார் ஃபோன் வந்துடும். அங்கே தான் அவர் நிற்கிறாரு பெரிய லெவலில். ஹலோ சொல்லுங்கள் சார். என்ன சார்? சார் இது மாதிரி உங்களை பார்க்கணும் சார். எங்கே இருக்கீங்க? இந்த சேமியஸ் ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன் சார். சில பேர் ஒரு ஃபோன் 2 ஃபோன் கட் ஆகிட்டாலே என்னமோ நம்மளை மதிக்கலைன்னு சொல்லிவிட்டு அதோடு விட்டுருவாங்க. எனக்கு சிரிப்பாக இருக்கும், அவங்கள பார்த்தா பரதாபமாக இருக்கும். உதாரணமாக கமல் சார் கால் அடிபட்டு இந்த மாடி படிக்கட்டிலேருந்து தவறி விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தார். எல்லாமே தான் அடக்கு. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டிய 17 ரூபாயிலிருந்து 17 ரூபாயிலிருந்து என்னுடைய அருமை நண்பர் நந்தகோபாலன், டாக்டர் நந்தகோபாலன் கூட அடிக்கடி வருத்தப்படுவார். 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, இந்த 5ஐயும் பற்றி பேசுகிறார்கள். அதே மாதிரி திருக்குறளை பற்றி பேசுகிறார். நல்லடி, நாலடியார், 14 கணக்கு, இவைகள் எல்லாம் பேசுகிறார்கள். கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறார்கள், நலவென்பா பேசுகிறார்கள். ஆனால் யாருமே தமிழர்களுடைய வாழ்க்கை முறையவோ இல்லை வாழ்க்கை முறை எப்படி வாடுவது என்று சொல்லிவிட்டார்கள். இதில் எல்லாம் மருத்துவம் மிக முக்கியம், விஞ்ஞானம், தமிழ் விஞ்ஞானமும் மருத்துவத்தையும் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய கிரேட் மெடிசன், உலகத்திலே மிகப்பெரிய மருத்துவமும் மிகப்பெரிய விஞ்ஞானமும் தமிழர்களிடையே இருக்கிறது என்று அடிக்கடி அவர் சொல்லுவார். அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். அதை இந்த பகுதியில் நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்குல்ல, இவைகள் எல்லாமே சங்கிலி தொடர்பாக வரும். கன்னிகளைப் போல் இந்த மாதிரி இப்படியே தொடர்ச்சியாக வரும். அது 17ஆம் நூற்றாண்டிலிருந்து என்றைக்கு ரயில் வந்ததோ, ட்ரெயின் வந்ததோ, மின்சாரம் வந்ததோ, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருந்து கொண்டே வந்தது. அதில் குறிப்பாக இந்த அலோபதி ட்ரீட்மெண்ட், வெள்ளையர்கள் கண்டுபிடித்த அந்த அலோபதி ட்ரீட்மெண்ட் வந்தவுடனே சித்த மருத்துவத்துக்கும் நாட்டு மருந்தும் ஏதோ காலாவதியாகி போன மாதிரியான ஒரு பிரம்மை எல்லா மக்களுக்கும் வந்து விட்டது. எனவே இந்த பாட்டி முறை வைத்தியம், பாட்டி வைத்தியம்னு ஒன்று இருக்கும் அல்லவா, அது முறை செத்து விட்டது. உணவோடு சேர்த்த மருந்து அதாவது உணவே மருந்து. நம்ம நாட்டில் அகத்திய முனிவரெல்லாம் அவ்வளவு மூலிகைகளையும் கொண்டு வந்து சாப்பாட்டிலே புகுத்தி விட்டார்கள். அதான் முக்கியம். 3வது பாயிண்ட், நம்ம உடம்புல டாக்ஸின்ஸ் ஏறாது. 3 விஷயம் வடித்து சாப்பிட்றதில்ல. என்ன என்று கேட்டால், என்ன டாக்ஸின்ஸு கேட்கலாம். நீங்கள் என்ன டாக்ஸின்ஸ் இருக்குது அப்படின்னு, முட்டிவெளி என்ன அப்படி என்று கேட்கலாம். இந்த தண்ணியை வந்த தண்ணியில் விஷம் இருக்கும். அதை வடித்து விட்டால் முட்டிவெளியும் வராது, டாக்ஸின்ஸும் வராது, டயாபிட்டிக்கும் வராது, பிபியும் வராது. அது எப்படி டாக்ஸின்ஸ் வரும் கேட்கலாம். நீங்கள் கேட்பீங்க. நாம் கருது அறுக்கும் பொழுது, கிராமத்திலே பாருங்கள், கருது அறுக்கும் பொழுது ஒரு 6 இன்ச்சுக்கு அந்த கருதில் கீழே கட்டையை விட்டுட்டு தான் வெட்டுவாங்க. பார்த்துருக்கலாம் நீங்கள். ஒரு பிடிச்சி அதுக்கு மேலே தான் அறுப்பாங்க. அந்த கீழே அந்த கட்டை அப்படியே இருக்கும். ஒரு பரிசோதனை செய்து பாருங்கள். அந்த ஒரு கட்டையை எடுத்து 4-5 வைக்கோல் எடுத்து மொத்தமாக நல்லா கழுவிட்டு அதை எடுத்து அரைச்சி டம்ளரில் தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா மரணம் வந்துடும், இல்லை மரணத்துக்கு ஒப்பான விபத்து ஏற்படும். அப்போ அந்த கீழே உள்ள இடத்துல அவ்வளோ விஷம் இருக்கிறது. அந்த விஷத்தையெல்லாம் எடுத்து விட்டு தான் மிச்சத்தை அரிசிக்கு, நெல்லுக்கு அனுப்புது. அந்த நெல்லிலும் கொஞ்சம் விஷம் இருக்கும். அது நம்மளை உடம்பலை பாதிக்காது, பெருசாக உடனடியாக பாதிக்காது, ஆனால் காலப்போக்கிலே அது பாதிக்கும். எனவே தான் அந்த காலத்திலே நம் நாட்டிலே உணவை சமைத்து உண்டார்கள், உணவை வடித்து உண்றார்கள். அதே மாதிரி வாழை இலையில் சாப்பிட்டா நரை திரை வராது என்று சொல்லுவார்கள். நரை என்றால் இந்த நரை, திரை என்றால் கேட்ராக்ட், கண்ணிலே வளர்கின்ற சதை. 60 வயசுக்கு மேலே, 50 வயசுக்கு மேலே இது 2மே வராது. வாழை இலையில் சாப்பிட்டோம்னா, ஒரு உணவை சமைத்து விட்டால் 24 நிமிடத்திற்குள் அந்த உணவை நாம் சாப்பிட வேண்டும். நாமளும் 24 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்ணும். அதான் முக்கியம். அது 24 நிமிஷத்துக்குள்ளே ஓகே, நாமளும் ஒரு 24 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிடணும். என்ன என்றால், உட்காந்து நம்ம 1 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. அந்த ஒரு நாளிகை, அதுதான் 60 நாளிகை ஒரு நாள். இந்த சாப்பாடு முறை அதுதான். இந்த விஷம் வருகிறது. அதைத்தான் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு என்று சாப்பிட்டார்கள். நாட்டு மருந்து கடையிலே பேதி மருந்துகளை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்றால், அது எப்போ சாப்பிடணும்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரி, ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை. மறுபடியும் அகைன் ஜனவரி மாதம் சாப்பிட்ணும். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது.
வருடம் இருமுறை, மாதம் இருமுறை, இந்த வாரம் இருமுறை, நாள் இருமுறைன்னு வச்சுருந்தாங்க. தலை முழுகிறது வாரத்துக்கு 2 தடவை தலை முழுகணும். அதை உண்மையான சீயக்காயை அரைச்சி முழுக வேண்டும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள்மாங்க. அப்போ என்றால் நம்ம மொத்தமாக 60-70 வயசில் வியாதி வந்து நாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்பொழுது வைத்தியத்துக்கு கொடுக்குறவன வாணியனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் பழமொழி. வைத்தியனுக்கு கொடுக்க வேண்டியதை வாணியனுக்கு கொடு. வாணியன் என்று சொன்னால் எண்ணெய் ஆட்டுகிறவர் வாணிகர். அந்த வாணிகனுக்கு கொடு என்று சொன்னால் அந்த எண்ணெயை உபயோகப்படுத்து என்ற அர்த்தம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய் இவைகள் எல்லாமே நம் உடலுக்கு உகந்த எண்ணெய்கள். எனவே அதில் ஒரு முக்கியமான மருத்துவ குணம் நம்ம நாட்டிலே பண்பாட்டில் இருந்தது. தரையிலே உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். தரையிலே உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ரத்தம் பூராமே வயிற்றுக்குள்ளே இருக்கும், செரிமானம் நன்றாக இருக்கும், முட்டி வலி வராது. தரையில் உட்காந்து சாப்பிடும் வரைக்கும் யாருக்கும் முட்டி வலி வரல. டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் வரைக்கும் யாருக்கு முட்டி வலி வரல. குக்கரில் சாப்பிட்ட பிறகு தான் முட்டி வலியே வந்துச்சு. குக்கரில் சாப்பிடுகிற வரை யாருக்கு முட்டி வலி அவ்வளோவா வரல. அந்த குக்கர் வந்து 2வது உலகமாக யுத்தமோ, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்தில் மிலிட்ரிகளுக்கு அதிகப்படியான சாப்பாடு சமைக்க வேண்டும் என்பதற்காக அவசர தேவைக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்று பொதுமக்களும் உபயோகப்படுத்துகின்ற ஒரு பாத்திரமாகிவிட்டது. அது ஒரு வியாபாரமாகிவிட்டது. இப்போ பெண்களுக்கும் எளிதாக இந்த கேஸ் ஸ்டவ், ஏன்னா கால மாற்றத்தில் நிச்சயமாக விறகு வச்சு எல்லாரும் சமைக்க முடியாது. சென்னை போன்ற நகரங்களில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இருக்க விறகு வச்சு அப்படி சமைப்பீங்க, பழைய காலத்தால் மாதிரி செய்ய முடியாது. எனவே அந்த கேஸ் ஸ்டவை உபயோகப்படுத்த வேண்டும். அதனால் நம்ம அந்த கேஸ் ஸ்டவ் உபயோகப்படுத்துறதுனால இந்த இதுவும் குக்கரையும் உபயோகப்படுத்த வேண்டிய நிர்பந்தமாகிவிட்டது. தேரையர் கூட ஒரு பாட்டு சொல்லுவார், அது உண்மையாக நல்ல சரியான வார்த்தைகளான்னு தெரியல. காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கும், மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோலை ஊன்றி குறுகி நடப்பவன் காலையை வீசி ஓங்கி நடப்பனே. இந்த மாதிரி ஒரு பாடல் படித்தேன். சரியான வார்த்தைகளான்னு தெரியவில்லை. காலையில் இஞ்சி சாறை காலையில் குடிக்க வேண்டும் என்கிறார். மதியம் சுக்கு பொடியை, அதாவது இஞ்சி காஞ்ச சுக்கு பொடியை சாப்பிட வேண்டும். இரவிலை கடுக்காயை முறைப்படி சாப்பிட வேண்டும். இது 3ம் சாப்பிட்டால் 60, 70, 80 வயது கிழவன் கூட அந்த ஊன்றுகோலை தூக்கி எறிந்து விட்டு காலை நல்லா வீசி வாலிபனாக நடப்பான் என்று சொல்லுகிறார். நம்முடைய உணவில் இருக்கக்கூடிய எல்லாமே மிக அருமையான மருத்துவங்கள். சீரகம்னா என்ன தெரியுமா? அகத்தை சீர் செய்வது. அதனால தான் கேரளாவில் ஜீரக தண்ணின்னு சொல்லி சீரக தண்ணியை குடிப்பாங்க. மிளகை வாயில் எடுத்து போட்டுக்கொண்டால் அது பெரிய எதிர்ப்பு சக்தி உள்ளது. மிளகுக்காகவே ஐரோப்பியர்கள் நம்ம நாட்டுக்கு வரும்போது இதை வாங்கி கொண்டு சென்றார்கள். அவர்கள் வாங்கி கொண்டு சென்று விட்டு தான் மிளகுக்கு பதிலாக மிளகாயை கொடுத்தார்கள். பாருங்கள், நல்லா மிளகு காரம் நமக்கு நம்மள்கிட்ட மிளகை எடுத்துக்கிட்டு மிளகாயை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். இதுக்கு பதிலாக எதை சாப்பிட்றா அப்படின்னு. அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அதுக்கு பதிலாக புளியை கொடுத்தார்கள். புளி நம்ம நாட்டு உணவு அல்ல, நமக்கு எலுமிச்சம்பழம் தான் உணவு. எலுமிச்சம்பழம் அவ்வளோ பெரிய ஒரு உணவு. அந்த எலுமிச்சம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தால் அவ்வளவு வியாதியும் சுகமாகிவிடும். என்ன ஒன்று, சில பேருக்கு எலுமிச்சம்பழம் ஒத்துக்காது, சளி பிடிக்க ஆரம்பித்து விடும். அந்த எலுமிச்சம்பழம் துண்டும் இஞ்சியும் சேர்த்து சாப்பிட்டால், எலுமிச்சம்பழம் தோலையும் சாப்பிட்டால் ஹார்ட் அட்டாக்கே வராது. இப்படி ஒவ்வொரு நாளும் வாரத்துக்கு ஒரு தடவை தேங்காய் பால் ஆப்பம் வச்சாங்கன்னா அல்சர் வராது. தேங்காய் பால் சாப்பிட்டால் அது கொஞ்சம் சுகர் ஏறும். அது 1 நாள் 2 நாள் தான், ரொம்ப அதிகமாக ஏறாது. அதுபோல் நைட்டில் வத்த குழம்பு வச்சு சாப்பிட்றது, சுட்டாப்பழம் வச்சு சாப்பிட்றது சில ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியெலாம் செய்வாங்க. அதெல்லாமே உடம்புக்கு மிக மிக நல்லது. செரிமானம் மிக அருமையாக இருக்கும். செரிமானம் இது மாதிரி ஒவ்வொன்றுமே. முள் அங்கி என்று சொன்னால் முள் அங்கி, அதாவது வருகின்ற வியாதி கிருமிகளை தடுக்கக்கூடிய முள் அங்கி அப்படின்னு சொல்லு. அதுக்கு தான் முள்ளங்கின்னு பேர். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கிறது. இது போன்ற உணவுகள் எல்லாம் நமக்கு எல்லாமே சேர்த்து, கடுகு இருக்கட்டும், எள்ளு இருக்கட்டும், எல்லாமே மருத்துவ குணம் உள்ளது. அவைகளை முறைப்படி தமிழ் உணவை சாப்பிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் இருக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே, உலக்கைன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். அது பூராமே கருங்காலி மரத்தில் இருக்கும் உலக்கை. கருங்காலி மரத்தில் உலக்கை செய்து நாம் நெல்லை குத்தி, அது ஏதாவது கரண்ட் வர்றதுக்கு முன்பாக, அரிசி அரைக்கிற மிஷின் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக உலக்கையில் தான் குத்துவாங்க. உரல் என்று ஒன்று இருக்கும், மரத்தால் செய்தது. அதில் உலக்கையை 2 பொம்பளைங்க குத்துவாங்க. அந்த உலக்கையில் குத்தி தான் அந்த அரிசியை உடைச்சி அதை எடுப்பாங்க. அது நெல்லை உமியை நீக்கிவிட்டு அந்த உலக்கையை நடு வீட்டிலே வைத்து விட்டால் முத்தத்திலே இடி விழுகாது. உண்மை. அந்த கப்பல் கட்டுகிறவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கருங்காலி மரத்திலே அந்த பாய் மரத்தை கட்டி, அந்த பாய் மரம் காடா துணியிலே
அந்த முருங்கை மரத்து பிசினை எடுத்து புளியங்கொட்டை விதை இருக்குல்ல, புளியங்கொட்டை அதை அரைச்சு அந்த மாவை எடுத்து அந்த முருங்கை பிசினில் தேய்ச்சி இந்த காடா துணியில் தேய்ச்சி வைத்து காய வைத்து விட்டு காடா துணியை கொடிமரமாக கட்டி பாய்மரமாக கட்டி அந்த கருங்காலி மரத்தோடு சேர்த்து கட்டி விடுவார்கள். அந்த கப்பலில் அந்த படகில் இடியும் விழாது, அதே சமயத்தில் அந்த பாய் கிளியாது. எப்படி இருக்காங்க பாருங்க தமிழர்கள். விஸ்வகர்மா என்று சொல்வார்கள். அவர்கள் பொன்னால் செய்ததையும் செய்வார்கள், இரும்பால் செய்த இரும்பை செய்வார்கள். அதே சமயத்தில் பலகை சம்பந்தமானதை செய்வார்கள். ஆசாரி என்று சொல்வார்கள், ஆச்சாரியார்கள் என்று சொல்வார்கள். அது தவிர கல் சம்பந்தமான விஷயங்கள் அவங்க தான் இந்த கருப்பு, அவர்கள் தான் இந்த கருப்பு கல்லில் சாமி சிலைகள் செய்வார்கள். அந்த கருப்பு கல்லில் அப்புறம் உலோகத்தால் செய்யக்கூடிய சிலைகள், இவைகள் எல்லாம் அதான் விஸ்வகர்மா என்று பெயர்கள், அவர்களுக்கு பெயர். இதெல்லாம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதெல்லாம் அந்த காலத்தில் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டிற்கும் தமிழர்கள் நாகரிகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு தொண்டு செய்தவர்கள். ஏறக்குறைய ஹார்மோனியத்திலிருந்து இருக்கிற எல்லாமே அவர்கள் செய்தது தான். அதுபோல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இதெல்லாம் அவர்கள் தான் சொன்னது. இந்த தாலி இருக்கும்போது பார்த்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு தாலியெல்லாம் போட வேணான்னு முற்போக்கெல்லாம் பேசுவாங்க, அதற்குள் நான் வரவில்லை. தாலி என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு எப்படி தாலி செய்வது அப்படின்னு சொல்லார். 8 வரக்கடை அப்படிம்பாங்க. இந்த 4 வரக்கடை இருக்கு பாருங்க, 8 பிடி பிடிம்பாங்க. இப்படி பிடிக்கிறது இது மாமியார் பிடிக்கக்கூடாது, நாத்தனாரெல்லாம் பிடிக்கக்கூடாது. அந்த பெண்ணிடம் ஒரு கயிற்றை கொடுத்து அந்த பெண் பிடிக்க வேண்டும். அந்த பெண் உயரமான பெண்ணா குட்டையான பெண்ணா விரல்கள் சின்னதா அதெல்லாம் தெரியாது நமக்கு. எனவே அந்த ஒரு கயிறை கொடுத்து அதை ஒரு நூலை கொடுத்து அந்த அம்மா பிடித்து 8 பிடி அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி அந்த 8 பிடியையும் வச்சு அதில் தாலி செஞ்சிங்கன்னா கரெக்டாக அப்படி போட்டிங்கன்னா அந்த நெஞ்சு குழிக்கிட்ட அந்த தாலி ஒழுகும். இதுதான் அளவு. இதுதான் விஸ்வகர்மா செய்தது. அதே மாதிரி நெத்திச்சூடும் அதே மாதிரி 8 பிடி அந்த பொண்ணுக்கிட்ட அளவு. இதே தாலியின் அளவை தலையில் சுற்றினீங்கன்னா அது மிக கரெக்டாக அந்த நெத்திச்சூடு வரும். இந்த அளவிற்கு அவர்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லுகிறேன், தண்டட்டி என்று போட்டு காதலை இழுத்து விட்டு இருப்பார்கள் அந்த காலத்தில் திருநெல்வேலி பக்கம். அந்த மாதிரி போட்ட பெண்கள் தஞ்சாவூர் பக்கமும் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி காது வளர்த்த பெண்கள், அது பாம்படம்னு சொல்லுவாங்க, தண்டட்டின்னு சொல்லுவாங்க. அந்த காது போட்டு இழுத்த பெண்கள் எல்லாம் 90 வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள். அதை இன்னொரு பார்வையிலே சொன்னால் ஆணாதிக்க சமுதாயம் பெண்ணடிமைத்தனத்துக்கு உபயோகப்படுத்தியது என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த வயதான பெண்மணிகள் 90-80க்கு குறைஞ்ச அவர் மரணம் அடையவில்லை. 80 to 90 வரைக்கும் வாழுவார்கள். 2-3 தலைமுறை பார்ப்பார்கள். எங்க பாட்டியெல்லாம் பேத்தியோட பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிடுச்சு. பேத்தியோட பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு எங்க பாட்டி போனாங்க. காது தொங்க விட்டிருப்பார்கள். இவைகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதையும் இன்னொன்று சொல்லுகிறேன், உழைப்பை சுரண்டுவதற்கு என்னென்ன மாதிரியாக நாம் செய்திருக்கிறார்கள். அதற்கும் ஆசாரி அவர்களுக்கும் உடன்பட்டதல்ல, அவர்களை குறை சொல்லவில்லை. இந்த மூக்கு குத்துவது, 2 பக்கமும் மூக்கு குத்துவது ஒரு இனம், எல்லாமே உழைக்கின்ற மக்களை நான் சொல்லுகிறேன். ஒரு பக்கம் இடது பக்கம் மட்டும் மூக்கு குத்தினால் 12 மணி நேரம் நீங்க வயலில் வேலை செய்யலாம். 2 பக்கம் மூக்கு குத்தினால் எந்த அளவுக்கு பாலைவனத்தில் சென்றாலும் சரி, கடலிலே கப்பலிலே போட்டிலே படகிலே சென்றாலும் சரி, அவர்களுக்கு டயர்ட்னஸே வராது. அதே போல வெத்தலைப்பாக்கை நீங்கள் கொடுத்தால், நிறைய வெத்தலைப்பாக்குகள் கொடுத்தால் அவர்களுக்கு களைப்பே அடைய மாட்டார்கள். உதாரணமாக இவர்கள் ஆசாரிகள் நிறைய செய்வார்கள் தெரியுமா. அவர்கள் கூட காலை சாப்பாடே ஒரு 9-10 மணிக்கு சாப்பிடுவாங்க, மத்தியான சாப்பாடு 3 நாளுக்கு சாப்பிடுவாங்க. நான் நைட் சாப்பாடு லேட்டாக இல்லை, இப்போ வெத்தலைப்பாக்கை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெத்தலைப்பாக்கு மட்டும் வாங்கி கொடுங்க, நான் வேலை செய்கிறேம்பாங்க. அதே மாதிரி உழைக்கும் மக்கள் எல்லாம் பாவம் அறியாமல் அவர்களுக்கு 11 மணிக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு கொடுப்பாங்க. இந்த வெத்தலைப்பாக்கு அவங்க போட்டாங்கன்னா மணிக்கணக்கில் வேலை செய்வார்கள். உழைப்பு சுரண்டலில் இது ஒரு வகை. மருத்துவத்தை சுரண்டலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் அந்த காலத்தில் நிலப்பிரபுக்கள். அவர்கள் தெரிந்து செய்தார்களா இல்லை வழி வழியாக அவர் செய்தார்களா என்பது தெரியாது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். முதலாளிகளுக்கும் நிலப்பிரபுகளுக்கும் நன்றாக சாப்பாடு சாப்பிட்டு விட்டு செரிமானம் ஆவதற்காக அந்த வெத்தலைப்பாக்க போடுவது ஒரு வகை, அது ஒரு பயன். ஆனால் அதே சமயத்தில் உழைக்கின்ற மக்கள் இன்னும் 2 மணி நேரம் கழித்து சாப்பிடலாங்கிறதுக்காக அந்த வெத்தலைப்பாக்கை போட்டால் அவர்களுக்கெல்லாம் அந்த பலம் வந்துவிடும். சலைவா அதிகம் சுரத்து, அசிடிட்டி அதிகமாக குடலிலே சேராது. இது ஒரு வகையான ஒரு மிகப்பெரிய உண்மைகள் நம் தமிழ்நாட்டிலே இருந்தது. ஒரு 500-1000 வருடங்களுக்கு முன்பாக தமிழர்கள் இந்த முரசு கொட்டுவது அப்படின்னு சொன்னால் 3 விதமான முரசுகளை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள்.
அது வங்கி மாதிரி ஒரு இது இறுக்கி பிடிச்சிருக்கும். நீங்கள் சிவகங்கை சீமை வீரபாண்டிய கட்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வலது கையில் ஒரு பெரிய இது காப்பு ஒன்று இருக்கும். அது ஏன் என்று கேட்டால், இந்த இடத்தை இறுக்கி பிடித்தால் முதலாளித்துவ சமுதாயம் வரும் பொழுது குடும்பத்தை சின்னாபின்னமாக்கிவிடும். அதான் முக்கியம். மாரடைப்பில் இந்திய பொருளாதாரம் பைபாஸ் சிகிச்சை செய்யப்படுமா? விளக்குகிறார் பொருளாதார வல்லுநர் நரேன் ராஜகோபாலன். கொரோனாவுக்கு செக் வைக்கும் கேரள மருத்துவம், அங்கீகாரம் பெறுமா பிளாஸ்மா சிகிச்சை? இந்தியாவை மிரட்டிய ட்ரம்ப், அதிர வைக்கும் மருந்து அரசியல். 3ஆம் கட்டத்தை நோக்கி தமிழகம், லேட்டாக விழித்த அரசு. ஈசாவுக்குள் நுழைந்த ஆம்புலன்ஸ், அமரர் உறுதி அமைச்சர், விலகுமா மர்மத்துறை? அலட்சிய ஆட்சியாளர்கள், ஒரு உலக பார்வை, ஊரடங்கு நீட்டிப்பு, வேறு வழி இல்லை, மத்திய மாநில அரசுகளின் நிலை. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை Nakkheeran.in இலவசமாக படித்திருங்கள்.